இன்றைய நியூஸ் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். நண்பர்களே, இன்றைக்கு உக்ரைனில் நடக்கக்கூடிய போரை பற்றி சிறிது பார்க்கலாம். 2020ஆம் ஆண்டிற்கு முன்பு அமெரிக்காவின் பிரசிடண்டாக திரு ட்ரம்ப் அவர்கள் இருந்தபோது உக்ரைன் மீது போர் எடுப்பதற்கான நினைப்பு இல்லாமலேயே இருந்தது. ஆனால் 2020இல் திரு ஜோ பைடன் அவர்கள் அமெரிக்காவின் பிரசிடண்டாக ஆன பின்பு பிரச்சனைகள் அதிகமாக ஆரம்பித்ததை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் நண்பர்களே. அதாவது அமெரிக்காவின் தற்போதைய அதிபர் திரு ஜோ பைடன் அவர்களுக்கு ரஷ்யா என்றாலே அவருக்கு கடும் கோபம் வந்துவிடும் போல் தெரிகிறது. ஏனென்றால் திரு ஜோ பைடன் அவர்கள் ஏற்கனவே ஜனநாயக கட்சியில் பல வருடங்களாக முக்கியமான பதவியில் இருந்தவர். பராக் ஒபாமா அவர்கள் அமெரிக்காவின் பிரசிடண்டாக இருந்த போதும் இவர் துணை பிரசிடண்டாக பணியாற்றியவர். ஆகவே உலக நடப்புகள், உலக நாடுகளில் என்னென்ன நடக்கின்றன என்ற அரசியல் சம்பந்தமான அனைத்து விவரங்களுமே திரு ஜோ பைடன் அவர்களுக்கு நன்கு தெரியும். ரஷ்யாவை எப்படியாவது ஒழித்துவிட வேண்டும், அமெரிக்காவை அதை பின்தள்ளிவிடக்கூடாது என்ற கருத்தில் மிக துரிதமாக அவர் செயல்பட்டு வந்தார். அதன் காரணமாக உக்ரைன் என்பது ரஷ்யாவில் இருந்த, சோவியத் ரஷ்யாவில் இருந்த ஒரு மாநிலம். அது 1991ஆம் ஆண்டு வாக்கில் அமெரிக்காவின் தூண்டுதலின் காரணமாக சுமார் 15க்கும் மேற்பட்ட USSR என்று சொல்லக்கூடிய அந்த நாட்டில் இருந்த 15க்கும் மேற்பட்ட மாநிலங்கள் பிரிந்து தாங்கள் சுயாட்சி பெற்ற தனி மாநிலங்கள் என்று அறிவித்ததன் காரணமாக அவற்றில் ஒன்றுதான் இந்த உக்ரைன் என்ற தற்போதுள்ள நாடு. இது ஏற்கனவே ரஷ்யாவுடன் இருந்தது. இந்த 15 நாடுகள் பிரிந்த பின்பு மீதி உள்ள நாடுகள் தான் ரஷ்யா என்று அழைக்கப்படுகிறது. தற்போது ரஷ்யாவின் அதிபராக 20 வருடங்களுக்கு மேலாக திரு புட்டின் அவர்கள் இருந்து வருகிறார். புட்டின் அவர்கள் பல முறை திரு ஜோ பைடன் அவர்களிடம் 2020ஆம் ஆண்டிலிருந்து 2022ஆம் ஆண்டு வரை தொடர்ந்து அங்கு சென்று பேச்சுவார்த்தை நடத்தினார். நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் உக்ரைனிற்கு நேட்டோ அந்தஸ்து கொடுத்து விடக்கூடாது, அது யூரோப்பிய யூனியனில் சேர்க்கப்படக்கூடாது என்பதில் மிக குறிப்பாக இருந்து தனது கருத்தை வெளிப்படுத்தி வந்தார். ஏனென்றால் உக்ரைனில் தனது படைகளை வைத்துக்கொண்டு தனது அணு ஆயுதங்கள் மற்றும் பிற ஆயுதங்களின் ஆராய்ச்சி தளங்களையும் உக்ரைனில் அமெரிக்கா வைத்துக்கொண்டு ரஷ்யாவை எப்படியாவது தாக்கலாம், நேட்டோ நாடுகளின் படையை கொண்டு சென்று உக்ரைனில் நிறுத்தி கொண்டு உக்ரைனில் உள்ள ஆயுதங்களையும் வைத்துக்கொண்டு ரஷ்யாவை நாம் தாக்கலாம் என்ற ஒரு எண்ணத்தில் அதற்கான காய்களை நகர்த்தி வந்தார் திரு ஜோ பைடன் அவர்கள். ஆகவே இது திரு புட்டின் அவர்களுக்கு சற்றும் பிடிக்கவில்லை. ரஷ்யாவின் எல்லைக்கு அருகே நேட்டோ படைகள் இருந்து கொண்டு, அதாவது தனது வீட்டின் வாசலில் படைகளை நிறுத்தி கொண்டு அமெரிக்கா இவ்வாறு தொந்தரவு செய்து வருகிறது என்ற காரணத்தினால் ஏற்கனவே 2014ஆம் ஆண்டு கிரீமியா என்ற பகுதியை உக்ரைன் நாட்டிலிருந்து பிடித்து வைத்து கொண்டார் திரு புட்டின் அவர்கள். அமெரிக்கா மற்றும் நேட்டோ நாடுகள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து ரஷ்யாவை தாக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் உக்ரைனை பகடைக்காயாக வைத்துக்கொண்டு ரஷ்யாவுக்கு தொந்தரவு செய்வதால் உக்ரைனை தாக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தனது நட்பு நாடான பெலாரஸ் நாட்டிற்கு சென்று தனது படைகளை நாங்கள் போர் ஒத்திகை செய்கிறோம், பெலாரஸ் நாடும் நாங்களும் என்று சொல்லிக்கொண்டு முதலில் 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட ரஷ்ய படைகளை அங்கே நிறுத்தி கொண்டு டேங்குகளையும் நிறுத்தி கொண்டு திடீரென்று பிப்ரவரி 24, 2022ஆம் ஆண்டு ரஷ்ய படைகள் உக்ரைன் நாட்டிற்கு உள்ளே நுழைந்து நன்கு அறிவீர்கள். இந்த உக்ரைனை மையமாக வைத்துக்கொண்டு ரஷ்யாவுக்கு தொடர்ந்து தொந்தரவு செய்யலாம், ரஷ்யாவின் பணவீக்கத்தை அதிகப்படுத்தலாம், ரஷ்யாவின் பொருளாதாரத்தை அழித்து விடலாம், ரஷ்யாவின் ஆயுதங்களை எல்லாம் உக்ரைன் மீது அவர்கள் பயன்படுத்திய பின்பு அவர்களுக்கு ஆயுதம் எதுவுமே இல்லாமல் செய்து விடலாம். பொருளாதார தடையின் காரணமாக ரஷ்யாவிற்கு அமெரிக்க டாலர்கள் கிடைக்க விடாமல் செய்து உலக நாடுகள் எதுவுமே அந்த நாட்டிற்கு எந்த வணிகமும் செய்ய விடாமல் செய்து ரஷ்யாவை நாம் பலம் இழக்க செய்து விடலாம். ஆகவே அமெரிக்கா என்ற நம் நாடு மிக செழிப்பான நாடாக, வளர்ந்த நாடாக, நாட்டாண்மை செய்யக்கூடிய நாடாக இருக்கலாம் என்ற ஒரு எண்ணத்தில் ஜோ பைடன் அவர்கள் இந்த திட்டத்தினை செயல்படுத்த ஆரம்பித்தார். தொடர்ந்து கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேலாக உக்ரைன் நாட்டிற்கு பலவிதமான ஆயுதங்களை நேட்டோ நாடுகளும் மேற்கத்திய நாடுகளும் அமெரிக்காவும் தொடர்ந்து வழங்கி
உக்ரைன் நாடு ரஷ்யாவின் மீது போர் தொடுப்பதற்காக வேண்டிய நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார் என்பதையும் நமது நண்பர்கள் அறிவீர்கள். இதன் பொருட்டு அதிகமாக அழிவு ஏற்பட்டது எங்கு என்றால் உக்ரைன் நாட்டில்தான். அந்த நாட்டில் சுமார் 30 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் வெளிநாட்டிற்கு சென்று அங்கே சென்று அவர்கள் அகதிகளாக தங்கி வாழ்ந்து வருகிறார்கள். இங்கே ஒரு சில மக்கள் தான் உக்ரைனில் வாழ்ந்து வருகிறார்கள். ஆகவே விவசாயம் எதுவுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. அதிகமாக டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட் போர் ஆயுதங்களை தயாரித்த நாடு உக்ரைன் நாடு. ஏனென்றால் USSR என்ற பழைய சோவியத் யூனியனில் இருந்த இந்த உக்ரைன் நாட்டில் பலவிதமான ஆயுதங்கள் அப்போது தயாரிக்கப்பட்டன. பலவிதமான ஆயுத தயாரிப்பு தொழிற்சாலைகளும் அங்கே இருந்தன. மிக சிறந்த கோதுமை நன்கு விளையக்கூடிய மற்றும் எண்ணெய் வித்து பயிர்கள் நன்கு விளையக்கூடிய ஒரு மாநிலம் அப்பொழுது உக்ரைனாகத்தான் இருந்தது. தற்போது தனி நாடாக பிரிந்த பின்பும் ஏலமான அணு ஆயுதங்கள் அங்கு தயாரிக்கப்படலாம் என்ற ஒரு எண்ணத்தில் ரஷ்யா அதை தற்போது தாக்கி நாம் அழித்து விட்டால்தான் அது அணு ஆயுதத்தை தயாரிக்காது. ஆகவே நமக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும் என்ற நோக்கத்தில் அவர் உக்ரைன் நாட்டின் மீது படையெடுக்க ஆரம்பித்தார். நண்பர்களே, அமெரிக்கா தொடர்ந்து ரஷ்யாவை விடுவதாக இல்லை. சுமார் 6000க்கும் மேற்பட்ட பொருளாதார தடைகளை ரஷ்யாவின் மீது பயன்படுத்தியும் ரஷ்யாவின் பொருளாதாரம் குறையவில்லை. அது அமெரிக்காவின் பொருளாதாரத்தை விட நன்கு வளர்ந்த ஒரு பொருளாதாரமாகத்தான் உள்ளது. பொருளாதாரம் வளர்வதற்கு இந்தியா மற்றும் சைனா ஆகிய 2 நாடுகளும் ரஷ்யாவிற்கு உதவி செய்து வருகிறது என்பதையும் நமது இன்றைய நியூஸ் சேனல் நண்பர்கள் அறிவீர்கள். நண்பர்களே, கடைசி முறையாக இந்த நேட்டோ நாடுகளும் அமெரிக்காவும் ஒன்று சேர்ந்து இதுவரை ரஷ்யா தாக்குதலை எதிர்கொள்ளத்தான் உக்ரைனால் முடிந்தது. தொடர்ந்து அதை தாக்குதல் நடத்த முடியவில்லை. இருப்பினும் அமெரிக்கா வழங்கிய சில மிசைல்களை வைத்து ரஷ்யாவின் கருங்கடலில் உள்ள சில கப்பல்களை அழித்தது. 2-3 முக்கியமான தற்காலத்து போர் விமானங்களையும் உக்ரைனால் அழிக்க முடிந்தது. ஆனால் தற்போது அமெரிக்கா என்ன கருதுகிறது என்றால், இந்த நேட்டோ நாடுகள் என்ன கருதுகிறது என்றால், உக்ரைன் ரஷ்யாவின் தாக்குதலை மட்டும் எதிர்த்து தனது நாட்டை காத்து கொண்டிருக்க முடியாது. அது ரஷ்யாவிற்கு உள்ளே சென்று தாக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் F-16 என்ற மிக சிறந்த போர் விமானத்தை அமெரிக்காவும் மேற்கத்திய நாடுகளும் உக்ரைனுக்கு வழங்க முடிவு செய்துள்ளது. இதனை ஏற்கனவே நாம் நமது இன்றைய நியூஸ் சேனல் வீடியோக்களில் தெரிவித்திருந்தோம். நண்பர்களே, நார்வே, நெதர்லாந்து, டென்மார்க் போன்ற நேட்டோ நாடுகள் அனைத்துமே ஒன்று கூடி 80 எண்களுக்கு மேலான F-16 விமானங்களை உக்ரைன் நாட்டுக்கு வழங்குவதை முடிவு செய்து தற்போது வெகு சீக்கிரத்தில் 20 எண்கள் உக்ரைனுக்கு வழங்கப்படும் என தெரிகிறது. நண்பர்களே, இந்த F-16 விமானத்தை வைத்து உக்ரைன் ரஷ்யா மீது தாக்குதல் நடத்தப்படும் என அறிவித்துள்ளது. ஏற்கனவே பிரிட்டன் மற்றும் அமெரிக்காவுக்கு சென்று உக்ரைன் நாட்டு வீரர்கள் F-16 விமானத்தை பயன்படுத்துவதற்கான தொழில்நுட்பத்தையும் அதற்கான பயிற்சிகளையும் எடுத்து வந்துள்ளார்கள். என்ன பயிற்சிகள் எடுத்தாலும் முதலாக தற்போது தான் இந்த வீரர்கள் F-16 விமானத்தை ரஷ்யாவின் மீது பயன்படுத்த உள்ளார்கள். நண்பர்களே, இந்த F-16 விமானம் 1970இல் தயாரிக்கப்பட்டது. 1970ஆம் ஆண்டு அமெரிக்கா F-16 மற்றும் F-15 என்ற விமானங்களை தயாரித்து தனது விமானப்படையில் பயன்படுத்த ஆரம்பித்தது. அதே சமயத்தில் சோவியத் யூனியன் Su-27 என்ற 4ஆம் தலைமுறை விமானத்தை அது தனது விமானப்படையில் சேர்த்து பயன்படுத்தியது. F-16 என்பது 4ஆம் தலைமுறையை சேர்ந்த போர் விமானம். தற்போது அது பல நாடுகளில் F-16 விமானம் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. நண்பர்களே, இந்த விமானத்தை F-16 விமானத்தை ரஷ்யாவை சேர்ந்த எந்த பைலட்டுகள் அளிக்கிறார்களோ அவர்களுக்கு மிகப்பெரிய பரிசு வழங்கப்படும் என ரஷ்யாவின் அதிபர் திரு புட்டின் அவர்கள் ஏற்கனவே தெரிவித்துள்ளார். நண்பர்களே, ரஷ்யாவின் பைலட்டுகள் இந்த F-16 விமானத்தை எங்களால் அளிக்க முடியும், அதற்கான டேக்டிக்ஸ் எங்களிடம் உள்ளது, அதனுடைய ஸ்ட்ரென்த் மற்றும் வீக்னஸ் ஆகியவற்றை நாங்கள் சரியாக ஆராய்ந்து வைத்துள்ளோம். ஆகவே எத்தனை F-16 விமானங்கள் வந்தாலும் அவற்றை எங்களால் அளிக்க முடியும் என ரஷ்யா நாட்டை சேர்ந்த பைலட்டுகள் தெரிவித்து வருகிறார்கள். நண்பர்களே, அதற்கான பயிற்சிகளையும் தொடர்ந்து அவர்கள் எடுத்து வருகிறார்கள். தங்களது நாட்டிற்குள் எந்த விதமான மிசைலும் எந்த விதமான தாக்குதலும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக Su-30 மற்றும் Su-35 ஆகிய விமானங்கள் தொடர்ந்து ரஷ்ய எல்லையை பெட்ரோல் செய்து வருகின்றன. நண்பர்களே, இந்த Su-35 என்பது மிக மிக சிறந்த விமானம்.
இது F-16 என்ற விமானத்தை விட 2 மடங்கு எடை கூடியது. 72 அடி நீளம் உள்ளது. விங் ஸ்பேன் 50 அடி இருக்கும். ஆகவே இவ்வளவு பெரிய விமானத்தை வைத்து இந்த சிறிய F-16 விமானத்தை எங்களால் தாக்கி அழிக்க முடியும் என்று அவர்கள் கூறுகிறார்கள். நண்பர்களே, ரஷ்யா நாட்டை சேர்ந்த Su-35 என்ற விமானம் மிக மிக அதிக தொழில்நுட்பம் வாய்ந்த ரேடாரை கொண்டுள்ளது. இர்பிஸ் இ என்று சொல்லக்கூடிய ரேடார். இந்த ரேடாரின் மூலம் 400 கிலோமீட்டர் தொலைவிற்கு அப்பால் வரக்கூடிய எந்த விதமான ஏரியல் டார்கெட்டையும் ரஷ்யா நாட்டு பைலட்டுகள் தெரிந்து கொள்ள முடியும். ஆக ரஷ்யாவிற்கு உள்ளே வரக்கூடிய F-16 விமானங்கள் 400 கிலோமீட்டருக்கு தொலைவில் இருந்தாலுமே அந்த விமானம் வருவதை உடனடியாக கண்டுபிடித்து அதை அழிக்கக்கூடிய திறமை இந்த Su-35 விமானத்திற்கு உள்ள நண்பர்கள். R-77 என்று சொல்லக்கூடிய லாங் ரேஞ்ச் மிசைல், ஏர் டு ஏர், வானிலிருந்து வானில் வரக்கூடிய இலக்கினை தாக்கி அழிக்கக்கூடிய இந்த R-77 என்ற ரஷ்யாவின் லாங் ரேஞ்ச் மிசைலானது இதை பியாண்ட் விசுவல் ரேஞ்ச் மிசைல். இதை அனுப்புவதன் மூலம் 400 கிலோமீட்டருக்கு அப்பால் வரக்கூடிய அமெரிக்கா நாட்டைச் சேர்ந்த இந்த F-16 விமானத்தை இந்த Su-35 என்ற ரஷ்யாவின் விமானத்திலிருந்து ரஷ்யா நாட்டு பைலட்டுகள் அவற்றை அழிக்க முடியும். நண்பர்களே, இதை பியாண்ட் விசுவல் ரேஞ்ச் என்பார்கள். அதாவது விமானத்திலிருந்து சுமார் 32 முதல் 37 கிலோமீட்டருக்குள் வரக்கூடிய இலக்குகளை நாம் கண்ணால் நேரடியாக பார்க்க முடியும். 37 கிலோமீட்டருக்கு அப்பால் வரக்கூடிய இலக்குகளை கண்களால் பார்க்க முடியாது. அதுக்கு பல புதிய உபகரணங்களை நாம் பயன்படுத்த வேண்டியிருக்கும். அதற்கு பதிலாக இந்த ரேடாரின் மூலம் எதிரில் வரக்கூடிய இலக்குகளை நாம் கண்டுகொண்டு அதற்கு ஏற்றார் போன்ற மிசைலை நாம் அனுப்புவதன் மூலம் அந்த இலக்கினை நாம் தாக்கலாம். நண்பர்களே, இரண்டாவதாக விமானங்கள் ஒரே இடத்தில் நிற்கக்கூடிய ஒரு பொருள் அல்ல. அங்குமிங்கும் வேகமாக மற்றும் மிக துரிதமாக, அது மட்டும் இல்லாமல் வளைந்து தலைகீழாக பறந்து எதிர்நாட்டு விமானத்திலிருந்து தப்பிப்பதற்காக அது பல வழிகளில் பறந்து வரும். ஆக அதை எந்த வழியில் பறந்து வந்தாலும் அதை அழிப்பதற்கு நம் கண்ணிற்கு அவை தெரிய வேண்டும். அவை தெரிய வேண்டும் என்றால் நமது விமானத்தில் உள்ள கம்ப்யூட்டரில் அந்த ரேடார் மூலம் அந்த விமானம் எவ்வளவு தொலைவில் வந்து கொண்டிருக்கிறது, எந்த இடத்தில் இருக்கிறது, எவ்வாறு வருகிறது போன்ற அனைத்தையுமே நாம் தெரிந்து கொள்கின்றோமானால் நமது அதுக்கேற்ற மிசைல்களை அனுப்பி நாம் அவற்றை அழிக்க முடியும். அந்த வகையில் இந்த இர்பிஸ் இ என்ற ரேடார் மூலம் Su-35 என்ற ரஷ்யா நாட்டு விமானத்திலிருந்து எதிரே வரக்கூடிய F-16 என்ற அமெரிக்க விமானத்தினை சுமார் 400 கிலோமீட்டர் தொலைவிற்கு அப்பால் வந்தாலும் இந்த விமானத்தின் மூலம் அதற்கான R-77 என்ற மிசைலை அனுப்பி அதை உடனடியாக தாக்க முடியும். நண்பர்களே, இந்த மிசைலானது விமானத்தில் உள்ள கைடட் ரேடார் சிஸ்டத்தின் மூலம் அவை அந்த இலக்கை நோக்கி செல்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் இந்த விமானத்திலிருந்தே செய்வார். அந்த விமானம் எதிரில் உள்ள விமானத்தை அழிக்கும் வகையில் இந்த ஏவுகணை நேராக அந்த விமானத்தை நோக்கி செல்லும். அந்த விமானம் அங்கு இங்கு எங்கு பறந்து சென்றாலும் அவற்றை விடாது. நேரடியாக ரேடார் மூலம் கைடட் மிசைல் நேரடியாக சென்று அந்த F-16 விமானத்தை அழைத்துவிடும். நண்பர்களே, 400 கிலோமீட்டர் தொலைவிற்கு அப்பால் வரக்கூடிய F-16 விமானத்தையும் இந்த Su-35 என்ற விமானத்திலிருந்து செல்லக்கூடிய மிசைல் அழிக்க முடியும். நண்பர்களே, அது மட்டும் இல்லாமல் R-37 என்ற ஒரு மிசைலும் இந்த விமானத்தில் உள்ளது. இதனுடைய ரேஞ்ச் 110 கிலோமீட்டர். இது ஒரு ஷார்ட் ரேஞ்ச் மிசைல், குறுகிய தொலைவில் வரக்கூடிய இலக்கையில் அளிக்கக்கூடிய மிசைல். எவ்விதத்திலும் கண்களுக்கு புலப்படாமல் திடீரென்று F-16 ரஷ்யாவிற்கு அருகில் வந்துவிட்டால் உடனடியாக இந்த Su-35 விமானத்திலிருந்து R-37 என்ற மிசைல் அனுப்பப்படும். இதுவும் ஒரு கைடட் மிசைல். இது அந்த விமானத்தை அழித்துவிடும் என்று கூறுகிறார்கள். நண்பர்களே, ஆகவே Su-35 என்ற விமானம் ரஷ்யா விமானம் 24 மணி நேரமும் ரஷ்யா எல்லையில் பறந்து கொண்டு இருக்கிறது. நண்பர்களே, நோட்டம் விட்டு கொண்டு கண்காணிப்பு பணிகளை செய்து கொண்டு இருக்கிறது ரஷ்யாவிற்கு பாதுகாப்பாக. இந்த Su-35 என்ற விமானத்துடன் இது 4.5ஆம் ஜெனரேஷன் விமானம். F-16 என்பது 4வது தலைமுறை விமானம். Su-35 என்பது 4.5 தலைமுறை விமானம். ஆகவே F-16 விட இது சற்று தரம் கூடிய விமானம். இந்த Su-35 என்ற விமானத்துடன் ரஷ்யாவை சேர்ந்த Su-30S என்ற விமானங்களும்
Su-35 விமானத்துடன் சேர்ந்து ரஷ்யாவின் எல்லையை தொடர்ந்து கண்காணித்து வருகிறது நண்பர்களே. இந்த Su-30 விமானிகள் என்ன கூறுகிறார்கள் என்றால், இந்த F-16 விமானத்தை அழிப்பதற்கு தேவையான புதிய டெக்னிக்குகளை நாங்கள் தற்போது வைத்துள்ளோம். ஆகவே Su-35 விமானத்தை பயன்படுத்துவதை விட Su-30 என்ற அதுக்கு முன்னால் வெளியான இந்த விமானத்தை வைத்து நாங்கள் F-16 விமானத்தை அழிக்கக்கூடிய திறமை எங்களிடம் உள்ளது என்று கூறுகிறார்கள் நண்பர்களே. நம்மிடம் 259 எண்கள் Su-30 MKI விமானங்கள் உள்ளன. ரஷ்யாவில் வாங்கியது. இவற்றில் 84 விமானங்களை 4.5ஆம் தலைமுறை விமானமாக நாம் அவற்றை மாற்றி வருகிறோம். சுமார் 80,000 கோடி ரூபாய் செலவில். பாகிஸ்தானிடம் F-16 விமானங்கள் 75 விமானங்கள் உள்ளன நண்பர்களே. ஆகவே நமது Su-30 விமானம் பாகிஸ்தானின் F-16 விமானத்தை விட ஏற்கனவே தரம் உயர்ந்தது. தற்போது 4.5 தலைமுறை விமானமாக மாற்றப்படுகிறது. நம்மிடமும் மிசைல்கள் உள்ளன. நம்மிடம் என்னென்ன மிசைல்கள் உள்ளன என்பதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நண்பர்களே, ஒரு புதிய வெளியீடாக. ஆகவே பாகிஸ்தானின் F-16 விமானத்தை அழிப்பதற்கும் நம்மிடம் தேவையான போர் ஆயுதங்கள் உள்ளன. R-77 என்ற மிசைலை பயன்படுத்தி அல்லது குறுகிய தொலைவு R-32 என்ற மிசைலை பயன்படுத்தி இந்த F-16 வெகு எளிதில் அழித்துவிடும் நண்பர்களே. ஏனென்றால் 1970 தயாரிக்கப்பட்ட தற்போது உக்ரைனில் வரக்கூடிய இந்த F-16 சற்று தரம் குறைந்தது. 1990ஆம் ஆண்டு சில ரேடார்கள் மற்றும் சில புதிய தொழில்நுட்பங்கள் மட்டுமே 1990 இந்த விமானத்தில் F-16 விமானத்தில் தரம் உயர்த்தப்பட்டது. அது எவ்வகையில் இருப்பினும் Su-35 விமானத்திற்கு அது ஈடாகாது. ரஷ்யாவுடன் Su-57, Su-75 போன்ற விமானங்கள் உள்ளன. Su-35 அடுத்த சக்தி வாய்ந்த விமானங்கள் Su-34, Su-35, Su-29 ஆகிய விமானங்களும் ரஷ்யாவுடன் உள்ளன நண்பர்களே. ஆகவே இந்த விளையாட்டு தேவையில்லாத விளையாட்டு ஒன்றினை அமெரிக்கா உக்ரைனை வைத்து விளையாடி வருகிறது நண்பர்களே. ரஷ்யா அல்லது சீனா அமெரிக்காவை நாட்டாமை செய்யும் தன்மையை அது அழித்துவிடக்கூடாது, அமெரிக்காவை கூடாது என்ற அர்த்தத்தில் ஜோ பைடன் அவர்கள் ரஷ்யாவை கட்டுப்படுத்துவதற்காக இவையான வேண்டாத வேலைகளெல்லாம் தொடர்ந்து செய்து வருகிறார்கள் நண்பர்களே. F-16 விமானங்கள் எல்லாம் அங்கு அந்த நாடுகளில் பயன்படுத்த முடியாத நிலை. ஏனென்றால் அந்த நாடுகள் தற்போது வழங்கக்கூடிய உக்ரைனை வழங்கக்கூடிய நாடுகள் எல்லாம் இந்த F-16 விமானத்தை விட மிக சிறந்த விமானத்தை தற்போது வைத்துள்ளார்கள். ஆக பயன்படுத்தப்படாமல் இருந்த இந்த விமானத்தை உக்ரைனுக்கு வழங்குகிறார்கள். இது தேவையற்ற ஒரு செயலாகவே கருத நேரிடுகிறது நண்பர்களே. அது மட்டும் இல்லாமல் இந்த Su-35 என்ற விமானம் மிக வேகமாக துரிதமாக வளைந்து செல்லக்கூடியது. எந்த விதத்தில் வேண்டுமானாலும் ஒரு பாம்பு வளைவதை போன்று எதிர்நாட்டு மிசைலிருந்து தப்பித்து செய்வதற்கான தொழில்நுட்பம் இந்த Su-35 விமானத்தில் உள்ளது நண்பர்களே. டைனமிக் த்ரஸ்டர் என்று சொல்வார்கள். அந்த வகையான தொழில்நுட்பம் இந்த விமானத்தில் உள்ளது. ஆகவே எந்த வகையிலும் இந்த Su-30 அல்லது Su-35 விமானங்களை வைத்து அந்த பைலட்டுகள், ரஷ்யாவின் பைலட்டுகள் அமெரிக்க நாட்டின் F-16 விமானத்தை அழிப்பது உறுதி என்பது நன்றாகவே தெரிகிறது நண்பர்களே. ஆகவே நண்பர்களே, இந்த ரஷ்ய போரானது இவ்வாறு திரு ஜோ பைடன் அவர்கள் காலத்தில் தொடர்ந்து உருவாக்கப்பட்டு வளர்க்கப்பட்டு தற்போது நடைபெற்று வருகிறது. அமெரிக்காவில் நடைபெற உள்ள நவம்பர் மாத தேர்தலில் திரு ஜோ பைடன் அவர்கள் வெற்றி பெற மாட்டார் என்ற நோக்கத்தில் முன்னாள் பிரசிடென்ட் பராக் ஒபாமா மற்றும் சில அரசியல்வாதிகள் இவரை அந்த போட்டியிலிருந்து விலகும்படி கேட்டுக்கொண்டு வருகிறார்கள். அது மட்டுமில்லாமல் திரு ஜோ பைடன் அவர்கள் திருமதி கமலா ஹாரிஸ் அவர்கள் அடுத்த பிரசிடண்டாக வர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் வைத்து வருகிறார்கள். ஆனால் தற்போது அமெரிக்காவில் உள்ள தேர்தலில் முன்னாள் அதிபர் திரு ட்ரம்ப் அவர்களே வெற்றி பெறுவார் என்று முடிவாகக்கூடிய ஒரு சூழ்நிலை உள்ளதாக பத்திரிகையில் செய்திகள் வெளியிட்டு வருகின்ற நண்பர்களே. திரு ட்ரம்ப் அவர்கள் ஏற்கனவே தெரிவித்திருந்தார், தான் பிரசிடண்டாக இருந்திருந்தால் உக்ரைன் நாட்டில் இந்த போர் நடக்காமல் நான் முதலிலேயே தடுத்திருப்பேன் என்று கூறுகிறார். அது மட்டும் இல்லாமல் தற்போது நான் நவம்பர் மாதம் நடைபெற உள்ள அமெரிக்க தேர்தலில் வெற்றி பெற்று வந்தவுடன் ரஷ்யா உக்ரைனை போரை தடுப்பதற்கு முதல் படியாக அதை செய்வேன், என்னால் அந்த போரை நிறுத்தி வைக்க முடியும் என்று அவர் தெரிவித்துள்ளார் நண்பர்களே. ஆகவே
திரு ஜோ பைடன் அவர்களின் பேச்சை கேட்டு உக்ரைன் நாட்டின் அதிபர் திரு ஜெலன்ஸ்கி அவர்கள் அந்த நாட்டை ஒன்றுமில்லாமல் அழித்து விட்டார். அங்கே விவசாயம் நடைபெறவில்லை, எந்த விதமான தொழிற்சாலை வேலைகளும் நடைபெறவில்லை. இருக்கக்கூடிய மக்களும் மிகவும் சிரமப்பட்டு அங்கே வாழ்ந்து வருகிறார்கள் நண்பர்களே. ஆகவே இந்த போர் மிக விரைவில் முடிக்கப்பட வேண்டும் என தற்போது ரஷ்யா சென்ற நமது பிரைம் மினிஸ்டர் திரு மோடி அவர்களும் ரஷ்ய பிரதமர் திரு புட்டின் அவர்களிடம் வேண்டிக் கொண்டதாகவும் அப்போது தகவல் வந்ததை நமது இன்றைய நியூஸ் நண்பர்கள் நன்கு அறிவீர்கள். நண்பர்களே, இத்துடன் இன்றைய நியூஸ் இந்த வீடியோ செய்தியை முடித்துக்கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.